இன்றைக்கி எறா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் வெடித்து வந்ததும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி சுண்ட வதங்கினதுக்கப்புறமா அது கூட கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. எறாவோட நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவுடைய பச்சை வாடை போனதுக்கப்புறமா எறா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா எறா ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.